கையலோட அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கையல் போய், அப்பா. சொல்லு கையல், என்ன வேணும்? ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கூப்பிட்ட? அப்பா, என்கிட்ட இருந்த எல்லா விலையிலுமே உடஞ்சி போயிருச்சுப்பா. புதுசா விலையில் வாங்கணும்ப்பா. கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்கப்பா. அதுக்கு என்னம்மா, வாங்கிக்கோ. எவ்வளோ வேணும்? இப்ப எதுக்கு அவளுக்கு காசு கொடுக்கறீங்க? அவகிட்ட இருந்த விலையெல்லாம் உடஞ்சிருச்சாம்மா. புது விலையில் வாங்கணும்னு கேட்டா, அதான் காசு கொடுக்கறேன். அவ செஞ்ச வேலைக்கு அவளுக்கு புது வேலையில் வேணுமா? என்ன வேலை செய்யறா? ஒரு வீட்டுல ஒண்ணு உருப்படியா செய்யறது கிடையாது. ஒரு வேலை 1 மணி நேரமா செஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு எதுக்கு நீங்க புது வேலையில? மீனாவோட பழைய வேலையெல்லாம் இருக்குது, நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்ல, கையலும் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. கையலோட அப்பா வந்து, அவ என்ன கேட்டா? விலையில் தானே கேட்டா. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா அவ வாங்கிக்க போறா. அதுக்கு எதுக்கு நீ இப்படி சொல்ற? இங்க பாருங்க, யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எனக்கு தெரியும். அதான் மீனா வேலையிலெல்லாம் பழசாயி நல்லா தானே இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டா உங்க பொண்ணோட கை என்ன உடஞ்சு போயிருமா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அதையே எடுத்து போட்டுக்கிட்டோம். யார் யாருக்கு எது எது எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையிலுமே பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவங்க சித்தி கோவமா சொல்ல, அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. மீனா வரா. கயல், என்ன குழம்பு வைக்க போற? முள்ளங்கி குழம்பு வைக்கலான் இருக்க மீனா. பருப்பெல்லாம் வெந்துருச்சு, காயெல்லாம் அரிஞ்சிட்டேன். இதை போய் வணக்கி விட்டு குழம்பு வைக்கிறது தான். என்னது முள்ளங்கியா? அந்த முள்ளங்கி வாசமே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். போய் வேற குழம்பு ஏதாவது வெயி போ. எனக்கு முள்ளங்கியே பிடிக்காது. இல்ல மீனா, குழம்பு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் எங்க போய் வேற குழம்பு வச்சா இன்னும் நேரம் ஆயிரும். சித்தி திட்டுவாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா பாருமா, எனக்கு முள்ளங்கி பிடிக்காது, போய் வேற குழம்பு வெயினா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாமா. என்னன்னு கேளுமா. இல்ல சித்தி, நான் அப்படிலாம் சொல்ல சித்தி. வேற எப்படி சொன்ன? பாதி குழம்பு ஆயிருச்சு, இதுக்கு மேல மறுபடியும் குழம்பு வச்சா லேட் ஆயிரும் தான் சித்தி சொன்னேன். இல்லைன்னா மட்டும் அப்படி நீ வேகமா செஞ்சிருவியா? முன்னாடி என்ன குழம்பு வைக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு தான் எல்லா குழம்பும் வைப்பியா நீ? என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதான் நீ செஞ்சு தரணும். போய் மறுபடியும் முதல்ல இருந்து வெயி. அதுவும் சீக்கிரமா வைக்கிற. அவளுக்கு பசி எடுத்து சாப்பாடுன்னு கேட்டு நீ உடனே கொடுத்துடணும். அவளுக்கு பிடிச்சதா செய்யணும். அவளுக்கு கேட்ட உடனே கிடைச்சிடணும். அதுக்கு தான் நீ இந்த வீட்டுல இருக்கிற அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு அவங்க சித்தி போயிடுறாங்க. கேட்டுக்கிட்டியா? எனக்கு பிடிச்சத நான் கேட்ட நேரத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மீனாவும் மிரட்டிட்டு போயிடுறான். கையல் ரொம்ப வருத்தத்தோட அழுக ஆரம்பிக்கிறா. அம்மா, ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன? என்னையும் உன் கூடயே கூட்டிட்டு போயிருக்கலாம்லம்மா. நீ போனனால எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருமா. அப்பாவும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாருமா. எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லம்மா. தயவு செஞ்சு வந்து என்னையும் கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்கா.